அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 7.2ல தேர்ட் கொஸ்டின். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் y is equal to x cube minus 6x square plus x plus 3 where the normal is parallel to the line x plus y equal to 1729. இப்போ இந்த செகண்ட் கொஸ்டின் மாதிரியே தான், சரிங்களா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க, நார்மல் இஸ் பேரலல், டேஞ்சன்ட் இஸ் பேரலல் லாஸ்ட் ப்ராப்ளம். இப்போ நார்மல் இஸ் பேரலல் டு another one line. ஓகே, ஒரு கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த கர்வ் என்ன, y is equal to x cube minus 6x square plus x plus 3. இது கர்வ் ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அதே மாதிரி தான், ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ் x1 y1 என்ன. செகண்ட் ப்ராப்ளமே தான். அங்கே டேஞ்சன்ட் இஸ் பேரலல் டு another one line, இங்கே நார்மல் இஸ் பேரலல் டு another one line. ஓகேவா? அப்போ இதில் கர்வ் x cube minus 6x square plus x plus 3 கொடுத்துருக்கேன். ஃபைண்ட் த பாயிண்ட் ஆன் த கர்வ், இந்த பாயிண்ட்டை கண்டுபிடி. இந்த நார்மல் இது டேஞ்சன்ட், தொட்டுட்டு போனால் அதுக்கு பேர் டேஞ்சன்ட், சரிங்களா? அதுக்கு பெர்பெண்டிகுலராக போகக்கூடிய பேர் தான் என்னது, நார்மல். பெர்பெண்டிகுலர், இதுக்கு பெர்பெண்டிகுலராக போகக்கூடியது பேர் தான் நார்மல். தட் நார்மல் இஸ் பேரலல் டு, இந்த நார்மல் இருக்கு இல்லையா, அது பேரலல் டு இந்த லைன். the normal is parallel to x plus y is equal to 1729. this is normal is parallel to this line. அப்போ இதோட ஸ்லோப்பு ஒன்றா இருக்கும். பேரலல்னா the slopes are equal, சரிங்களா? அப்போ முதல்ல ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கும். இப்போ y is equal to x cube minus 6x square plus x plus 3. இப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் என்ன, dy by dx. இந்த லைனுக்கு ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிக்கிறேன். dy by dx is equal to 3x square மைனஸ் பவரை கொண்டு வரணும், ரெடியூஸ் பண்ணணும். அப்போ 3x square இதை கொண்டு வரணும். அப்போ அதே மாதிரி 2 12 எக்ஸ் ரெடியூஸ் பண்ணும்போது 1 குறைஞ்சிடும். அப்போ எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 1, நம்பரை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 0ன்னு தெரியும். அப்போ dy by dx கண்டுபிடிச்சு. dy by dx அட் த பாயிண்ட், இந்த பாயிண்டில் தான். அப்போ dy by dx அட் த பாயிண்ட் x1 y1. அப்போ என்ன வரும், 3x1 எக்ஸ் இருக்கிறதுல x1, y இருக்கிறதுல y1 இல்லை, y இல்லை. அப்போ x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 ப்ளஸ் 1ன்னு தெரியும். இதுதான் என்னது, ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், சரிங்களா? அப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இது m, சரியா? அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் எப்படி கண்டுபிடிக்கணும், அப்படின்னா -1/m ஸ்லோப் ஆஃப் த நார்மல். அப்போ இங்கே ஸ்லோப்பு கண்டுபிடிங்க. ஸ்லோப் ஆஃப் த நார்மல் எம்ங்கிறது ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட்னு வச்சுங்களேன். -1/mங்கிறது ஸ்லோப் ஆஃப் த நார்மல். அப்போ -1/m போட்டால் ஸ்லோப் ஆஃப் த நார்மல் கிடச்சிடும். இப்போ ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் இது. அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் என்ன, -1/m1. இப்போ -1/m1 என்னது, இதுதானே m1. அப்போ 3x1 ஸ்கொயர் மைனஸ் 12x1 ப்ளஸ் 1, இதுதான் ஸ்லோப் ஆஃப் த நார்மல், சரியா? அப்போ இங்கே பாருங்கள், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் வந்துருச்சு. ஸ்லோப் ஆஃப் த நார்மல்னால் -1/m போடும். அப்போ இதுக்கு ஸ்லோப் m1 எடுத்துக்கிட்டோன்னா இதில் -1/m1. ஏன்னா ரெண்டையும் பெருக்கி பாருங்கள், m1 கேன்சல் ஆயிரும். பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ப்ராடக்ட் ஆஃப் த ஸ்லோப் வந்து -1 வந்துடும். அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் இருக்குது. ஸ்லோப் ஆஃப் த நார்மலும் இந்த லைனோட ஸ்லோப்பும், ஸ்லோப் ஆஃப் x plus y is equal to 1729 என்ன அப்படின்னா m2ன்னு வச்சுக்கோங்க. -x கோஎஃபிஷியன்ட் பை y கோஎஃபிஷியன்ட் போன மாதிரியே தான். -x கோஎஃபிஷியன்ட் என்னது 1, y கோஎஃபிஷியன்ட் என்னது 1. அப்போ -1, இது m2, சரிங்களா? அப்போ ரெண்டுமே பேரலல், அதாவது ஸ்லோப் ஆஃப் த நார்மலும் இது இங்கே m2ன்னு கிடச்சிருக்கு. ஸ்லோப் ஆஃப் த நார்மலும் இது பேரலல்னால் இது ரெண்டும் ஈக்குவல்னு போட்டால் போதும், சரிங்களா? அப்போ இதுவும் ஈக்குவல்னு போடுறோம். ஸ்லோப் ஆஃப் த நார்மல் ஈக்குவல் டு இந்த ஸ்லோப். அப்போ -1/x plus y is equal to 1729 is parallel to normal line. அப்போ என்ன செய்யலாம், ரெண்டு ஸ்லோப்பும் ஈக்குவல். அப்போ ஸ்லோப் ஆஃப் த நார்மல் என்ன, இதுதான் ஸ்லோப் ஆஃப் த நார்மல்.
இது ரிக்வயர்ட் லைன், அதை இப்போ கொடுக்கப்பட்ட லைனோட ஸ்லோப். ரெண்டுமே பேரலல்னு சொன்னதுனால -1/3x1² -12x1 + 1 = -1. சரிங்களா? ரெண்டு சைடு மைனஸால் பெருக்குனா இங்கே ப்ளஸ் ஆயிரும், இங்கேயும் ப்ளஸ் ஆயிரும். அதனால் மைனஸை டேரெக்டாக கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 1/3x1² -12x1 + 1 = 1. இப்போ கிராஸ் பண்ணுங்கள். 1 = இது எங்கே கிராஸ் பண்ணால் என்ன வரும்? 3x1² -12x1 + 1ன்னு வரும். ரெண்டு சைடு என்ன செஞ்சிடலாம்? 1 கேன்சல் பண்ணி, ஏன்னா இங்கே வரும்போது 1 - 1 0 ஆயிரும். இப்போ 3x1² -12x1. இதில் என்ன காமனாக எடுப்பீங்க? இப்போ கொஞ்சம் ரிவர்ஸில் எழுதிக்கிங்க. 3x1² -12x1 = 0. இதில் காமனாக என்ன எடுக்கலாம்? 3x1 எடுக்கலாம். அப்போ என்ன இருக்கும்? x1 - 4. இந்த பெருக்கி பார்த்தா 3x1² -12x1 வரும் = 0. 3 கீழே கொண்டு வந்துட்டா x1 × x1 - 4 = 0. அப்போ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் 0ன்னா x1 0 இருக்கணும், இல்லாட்டி x1 - 4 = 0. ஏன்னா ரெண்டு ப்ராடக்ட் 0ன்னா எனி ஒன் ஆஃப் இந்த ரெண்டு ஃபேக்டரில் ஏதோ ஒன்று 0 இருக்கும். அப்போ x1 0 or x - 4 = 0. அப்போ x1 = 4ன்னு வரும். அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைக்கும். சரிங்களா? அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ கிடைச்சா அதுக்கு கரஸ்பாண்டிங் ஒய் வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? when x1 = 0 அப்படிங்கும்போது y1 என்ன வரும்? the point is lies on the line அப்படின்னு கொடுத்துருக்கா. பாயிண்ட் இஸ் லைஸ் ஆன் த லைன் கொடுத்தனால அடுத்த பக்கத்துக்கு கூட பார்த்துக்குவோம். அப்போ x1 = 0, x1 = 0 அப்படின்னா என்ன வரும்? இங்கே அந்த y1 பாயிண்ட் இஸ் லை ஆன் த லைன் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ y1 = அந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் பாயிண்ட் இஸ் லைஸ் ஆன் தி ஸ்ட்ரைட் லைன், இந்த கர்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டுக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும். y1 = x1³ -6x1² + x1 + 3ன்னு வருமா? x1 அந்த கர்வ் ஈக்குவேஷனில் x1 y1 இருக்கிறதுனால அந்த பாயிண்ட்டுக்கு அப்படி சப்ஸ்டிட் பண்ணுறேன். அப்போ இங்கே x1 0ன்னு தெரியும், அதனால் 0³ -6 × 0² + 0 + 3. அப்போ என்ன வரும்? எல்லாமே 0 தான், 3ன்னு வரும். இப்போ y1 = 3. therefore பாயிண்ட் என்னது? x1 = 0, y1 = 3. ஒரு பாயிண்ட் கிடச்சிருக்கு. அடுத்து இன்னொரு கேஸ் இருக்குல்ல, when x1 = என்ன கேஸு? x1 = 4ன்னு எடுத்துக்கிட்டா அதே தான். x1 = 4ன்னு எடுத்துக்கிட்டால் அதில் சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். y1 = 4³ 6 × 4² + 4 + 3. இதை பண்ணால் 64, 64. இது என்ன வரும்? 16, 16ஓட 6 பெருக்குன்னா 6 × 16ன்னு வரும், + 4 + 3. அப்போ என்ன வரும்? 64, 60, 36, 96. இது ரெண்டையும் சேர்த்தா 7. சரியா? அப்போ என்ன வரும்? 96ன்னா 71. அப்போ 71 - 96. 96ல் 71 போச்சுன்னா எவ்வளவு? 25 மைனஸ். அப்போ -25. y1 = அப்போ இந்த பாயிண்ட் என்னது? therefore the point, another one point, x1 = 4, y1 = -25. therefore the points are என்ன எழுதிக்கலாம்? சொல்லுங்கள். 4, 0, 3 or 4, -25. சரியா? இந்த பாயிண்ட் அப்போ என்னது? x1 = 0, y1 = 3 இருக்கலாம், இல்லாட்டி 4, -25 இருக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.